பெண்களை எப்படி நடத்துறாங்கன்றது நான் 1000 ரூபா ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாவா உங்களுக்கா? இல்லைங்க, தகுதியுடைய பெண்களுக்கே 1000 ரூபாய்ன்னு மாற்றி இந்த மாதிரி நாடகம் ஒன்றுமே பண்ண மாட்டார் பிரதமர் மோடி. அது உங்களுக்கே இப்போ தெரியுது, பலவித உதாரணங்கள் மூலமா நாடகம் பண்ண மாட்டார். அதே மாதிரி பெண்களை பதவிக்கு எடுத்துட்டு வர மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க பார்ட்டி கட்சிக்காரங்களை விட்டே வேறு விதமா அவமதிக்கிற மாதிரியானது ஒரு விதமான நடவடிக்கைக்கும் அவர் உடன் போக மாட்டார். நம்ம பார்க்குறோம், ஒரு நகரத்தில் மேயரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் என்ன மாதிரி அவல நிலையில இருக்காங்கிறத நீங்க சென்னையில பார்க்கலாம். அந்த பெண் அவங்க கட்சிக்காரங்களே இப்படி தட்டி விடுறா, ஒருத்தர் புடவை பிடிச்சி இழுக்கிறா, ஒருத்தர் பக்கத்தில் வந்து இடிக்கிறாரு, இதெல்லாம் நடக்குது மேடையில். ஒரு வார்த்தை, திராவிட சொந்தங்களே இந்த மாதிரி பண்ணாதீங்க, அந்த அம்மாவும் நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டுப்பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம பார்த்ததில்லை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். தன் நலத்துக்கோசம் பணம் சம்பாதிக்கிறோம், அது எந்த விதத்தில் வேணாலும் சம்பாதிப்போன்னு இப்போ நான் கேட்கும்போது எனக்கு உடல் கூசிச்சு. தெருவில் ஒரு பெண், அதுவும் வயசில் இருக்கிற ஒரு பெண் போதையால் அஃபெக்ட் பண்ணப்பட்டு தாக்குதல்ல நடு ரோட்டில் பிறண்டுட்டு இருந்த கதையை ஒரு அம்மா எப்படி சொன்னாங்க. மனசு வேதனைப்படுதுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த நிலைமை, நம்ம பெண்களுக்கா இந்த நிலைமை? இதை தட்டி கேட்கறதுக்கு யாரும் இல்லையா? இந்த கடந்த 20 வருஷங்கள்ல நம்ம மெதுவா பார்க்கிறோம், பணம் வருது, தொழில் நடத்தணும்னு வராங்க, முதலீடு போடுறதுக்கு வராங்க, அந்த முதலீடுக்கு தேவையான உதவி பண்ணணும், ஒரு திட்டத்தின் பிரகாரம் அவங்கள நல்லபடியாக தொழில் செய்ய விடணும், தமிழ்நாட்டில் அதனால வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில் போகாம முதலீடு எடுத்து வரீங்களா, தொழில் நடத்துறீங்களா, அதில் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்குற அளவுக்கு வசூல் பண்ணுறதுக்கு மாத்திரம் வராங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்கள் எல்லாரும். வசூல் அரசியல் தமிழ்நாட்டில் எப்படி வேரூன்றி போயிடுச்சோ அது நம்மளுக்கு கவலையாக இருக்கு. போதைப் பொருளும் வசூலும் பண்ணக்கூடிய இந்த ஆட்சிக்கு நம்ம எந்த விதமான ஆதரவும் கொடுக்கக்கூடாது. மக்களுக்கோசம், பெண்களுக்கோசம், பெண்களின் நலனுக்கோசம் உழைக்கக்கூடிய மோடி ஐயாக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதனால உங்க ஆதரவு ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் வெயில் மேலே வரத்துக்கு முன்னாடி வீட்டிலேருந்து கிளம்பி தாமரை சின்னத்தில் வாக்களிக்க நீங்க எல்லாரும் ஓட்டு வாங்க. நீங்க மாத்திரம் இல்லை, உங்க உடன்பிறப்புகளையும் கூட்டிட்டு வாங்க, உங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் கூட்டிட்டு வாங்க. இல்லை நான் வேலைக்கு போறேன்னா உங்க வீட்டுக்காரரு கூட்டிட்டு வாங்க, அவருக்கும் சொல்லுங்க தயவு பண்ணி வாங்க ஓட்டு போடுங்க, மோடி ஐயானால தான் இந்த வீடு நம்மளுக்கு இருக்குது, இந்த எரிவாயு நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவரையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாரும் வந்து தாமரை சின்னத்தில் வாக்களிங்க. டாக்டர் முருகன் ஒரு படித்த நல்ல பட்டதாரி அமைச்சராக இருக்காரு, அவருக்கு உங்களுடைய ஆமோதத்தை கொடுக்கணும், உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும். அதனால தயவு பண்ணி மோடி ஐயா திரும்பி வந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம ஊர் வரைக்கும் வரும். சுய நலத்துக்கோசம் மதுபானத்தையும் கொடுப்போம், இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் விற்போம், அதன் மூலமா வரக்கூடிய ஆதாயத்தில் என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கு சினிமா கூட தயாரிப்போன்ற அந்த வழியில போகவே வேணாம். நம்ம குடும்பத்துக்கு இத்தனை கொடுக்கிற மோடியை ஆதரவளிங்கள். உங்கள் ஓட்டு தாமரைக்கு மீண்டும் வேண்டும், மீண்டும் வேண்டும். பாரத மாதாக்கு, பாரத் மாதாக்கு. தயவு பண்ணி மறந்துடாதீங்க, போதையை தவிர்ப்போம். ட்ரக் முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலேருந்து விரட்டி அடிப்போம். அவங்களே தான் சொல்றாங்க அந்த வார்த்தை.